Bye. Happy Jolly. எல்லாரும் கிளம்பிட்டாங்க கேரளாவுக்கு. கேரளாவுக்கு எல்லாமே பார்சல் ஆகுது, பேக்கிங் வேலை. இது எங்கள் மாமியாருக்கு வந்து மருந்து, இது தரவாட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, இது வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு, இது வந்து அவங்களோட அரிசி, அந்த கவுனி அரிசிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸு அந்த கவரில் இருக்கிறது, ஸ்பெக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸு, சாம்பார் பொடி, இது கொஞ்சம். இது வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு, இது எங்கள் தரவாட்டி வீட்டுக்கு. அதனால் கொஞ்சம் பின்னெல்லாம் அடித்து கொடுத்துருக்கோம் எங்கள் 3 மாமியாருங்களுக்கும். இது தனியாக பாஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸாக அது என்னென்னா, லாஸ்ட் டைம் எங்கள் மூத்தார் வந்துட்டு கொண்டாங்க, அப்போது ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரெயினில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் சேஃபாக எடுத்து வைக்கணும் நைட்டு, அதனால் இது கொஞ்சம் பின்னெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டோட ஐடியா எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த இவனுக்கு அது கொடுக்கணும்ல, ஒரு ஊதுபத்தி இல்ல, அதுக்கு தான் நான் இப்ப பாக்குறேன். நம்ம இந்த வரைக்கும் ஊதுபத்தி அது இன்னொன்னு வேணுமே, அது முன்பே இருக்குமா? நல்ல அவர்கிட்ட கேளுங்க இருக்கான்னுட்டு. நல்ல வாசனை அது. இது வேற வாங்கில்ல அனதர் என்ன கொண்டு வச்சிருங்க. அதுல பாக்கெட்ல போட்டுருக்குது அவங்க பாக்கெட். அது பேக் அடிச்சிட்டாங்க, இனிமேல் அது போட முடியாது. எல்லாருக்கும் அந்த மணி என்ன இந்த மணி. ஓ அந்த மணியா சார். என்னங்க முதல்ல இதை எடுத்து வைங்க மருந்தெல்லாம். ஒன்று மட்டும் ஒன்று அங்கே கொடுத்தீங்கல்ல, அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்ல. ரெண்டு இருக்கா? இதில் ஒன்று தானே இருக்கு. என்னது so nice. Wow, thank you. அபி nice அண்டா. അവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത് എന്തെങ്കിലും കേട്ടേടാ. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு சேனலுக்குள்ள வந்து. பாத்தீங்களா, தங்கச்சிக்கு பிடிச்சது வாங்கிட்டு வராம என்னது இது? அது என்னது இது? உங்கள்கிட்ட யார் கொடுத்தாங்க? பட்டர் ஸ்காட்ச் யார் கொடுத்தா உங்கள்கிட்ட?
பாப்பா கொடுத்தா அது உண்மைதானே? அது வாங்கிட்டாரு அண்ணா. அப்போ நான் என்ன பண்ணேன்? தட் இஸ் நாட் மை மிஸ்டேக். அந்த லேப்டாப் தள்ளி விட்டுறாத, வர வை. எங்கே வைக்காரு? உள்ள இருக்காங்கண்ணா, உள்ள இருக்காங்க. இல்லையா? இல்லை பெட்ரூமில் இருக்காங்க. பேக்கிங்லாம் நடந்துட்டு இருக்குங்களா? ரெண்டுமா ഇതാത്തിൽ വെക്കോ ஒரு செந்தோളം இருந்தது என்ன படிச்சுனே தெரியல. அன்னைக்கு அப்படியே எடுத்தான்ல. ബാഗിൽ വൈ, നിന്റെ ബാഗിൽ വൈ. പാല് ഫുള്ളുണ്ടാ മതി. இந்த ஊதுவத்தியோட அதில் போடுற சொல்லி அது நாங்கள் போய் எடுக்க அந்த பேக்கில் அவ்வளோதான், பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் டச்சு. சார்ஜர் எடுத்துட்டாங்க எங்கள் மூத்தார். இதோ பேக்கிங் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 9 பேக் இருக்குது கரெக்டாக. எனக்கு பாய் சொல்கிறாரு எங்கள் மூத்தார். மூத்தார் செம்ம ஹாப்பி. ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுல இங்கே வந்து சென்னையில். அவரோட ஒய்ஃபை அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒய்ஃபுக்காக அவர் நிறைய திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து ஒய்ஃபை பார்க்க போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களும் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பையனும் இப்போ இங்கே தான் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவர் கிளம்புறாரு மூத்தார். எப்படா டைம் ஆகும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு 2-3 நாளாகவே நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டிஃபனுக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் கொண்டு வராங்க இல்லையா, அந்த டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க இல்லையா, அது எங்கள் மூத்தார் பையனுக்கு, இது இவருக்கு. ஏன்னா தனித்தனியாக கிடச்சிருக்கு சீட்டு. அப்போ அவர் செப்பரேட்டாக கொண்டு போகிறாரு அவருடைய டின்னருக்கு. குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. என் பையன் கூட ரொம்ப மிஸ் பண்ணுவார். மூத்தார் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்னுட்டு. மாமியார் வந்துட்டு கறியை எடுத்து கட்டுறாங்க பையனுக்கு. மூத்தார் பாருங்கள் ஊருக்கு முன்னாடி கிளம்பி நின்றுட்டார். மணியே ஆகலை. அவர் பேக் எடுத்துகிட்டு நின்றுட்டார். எப்போதான் டைம் ஆகும்னு காத்துக்கிட்டே இருந்தார் மனுஷன். என்ன ஒரு சிரிப்பு கிளம்ப போகுது. அது கையில பிடிச்சுக்கோங்க. அது அவங்க வரும்போது ഫോണ് കാണാൻ ഇവിടെ ഇവിടെ വെച്ചിരുന്നു. ഞാൻ എടുത്തില്ലല്ലോ. எங்கள் மாமியாரும் போகிற அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. போகிறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அன்னைக்கு காலையிலலாம் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டாங்க. எப்போ கிளம்புன்னு அவங்களும் இருந்தாங்க போல இருக்குது. பாவம் எங்கள் கூட ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ கிளம்புறாங்க. இனி அவங்களுக்கு கேரளாவில் ஃப்ரீ தான். அங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க மற்ற வேலைலாம். இனி அவங்க ஃப்ரீ பேர்ட். எங்கள் மூத்தார் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று கொண்டு போகும்போதெல்லாம் எனக்கு பாய் சொல்லிட்டே போகிறாரு. அவ்வளோ சந்தோஷம் போல இருக்குது அவருக்கு.
பையன் சேட் ஆகிட்டாரு. பாப்பா தூங்கிட்டாங்க. அதான் மாமியார் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க பாப்பா பார்க்க. டைம் ஆகலை, ஆனால் மாமியார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும், 5 மணிக்கெலாம் இறங்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. 8:30 மணிக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் விடுறாங்க. அதான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டைம் ஆகலை. ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 வீக்ஸாகவே ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதுவும் டெட்லைன் என்னும்போது ரொம்ப அவர் தான் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. நேற்று மாமியார் முன்னாடியே சொல்லிட்டாங்க ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பி போக்கணும்னு சொல்லிட்டு. டைம் ஆகலை, எல்லோரும் கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரம் ஊருக்கு போ. பார்த்து பொறுமையாக இருங்கங்க. பாய் அவனை கூட்டு போகலாமா? தூங்கிடுவாரு அண்ணா. ஓகே, ஹாப்பி ஜர்னி. ஷியோர். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கேரளாவுக்கு. ஹாப்பியாக கிளம்பிட்டாரு. பாய். மூத்தர் என் பொண்ணுக்கு தான் டாட்டா சொல்கிறாரு. பொண்ணு கையில் இருக்கா. தெருவில் இருக்கவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க.